ஜெயம் ரவி மோகன் சார் தான் கூப்பிட்டு இது ஒரு தடவை கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் கார்த்திக் சார் வந்தாரு. வந்தப்போ கதை சொன்னாரு. கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு டே டு டே எல்லாரும் கோத்ரூ பண்ற ஒரு விஷயம், அது சந்தோஷமான ஒரு பிரசன்டேஷன்ல இருக்கும். ஏன்னா இப்ப வர படங்கள்ல மெயினா மிஸ் ஆகுறது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா பாக்குற ஒரு லவ்லியான, ஒரு காமெடியான, ஒரு எமோஷனலான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை இன்னைக்கு சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஜான்ரால ஒரு கதை வந்தது உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர். ரவிமோகன் சாரோட ஸ்டுடியோஸ்ல ஃபர்ஸ்ட் படமா இது வர்றது டெஃபினட்டா அது ஒரு நல்ல விஷயம். கதை கேட்டது நான் உடனே எஸ் சொல்லிட்டேன். எனக்கு எப்பொழுதுமே எனக்கு கதை பிடிச்சதுன்னா முதல்ல ஜம்ப் உள்ள, அவ்வளவுதான். அது மாதிரி அப்போ ரவி சார்ட்ட சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் பூஜை வரைக்கும் வந்துருச்சு. அதான் சார், நம்ம சாரு இவர் எல்லாம் ஒரு பயங்கர நடிப்பு பட்டாளங்கள்லாம் உள்ள வந்தாச்சு. மல்டி ஸ்டார் காஸ்டிங் ஒரு அருமையான ஒரு படமாக இது இருக்கும். உங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணும்.